அவங்க செத்தே போயிட்டாங்க. நம்ம கை கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அது வந்து ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியாமல் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்ருக்கேன். உடம்புல தெம்பு இருக்கான்னு தெரியல. கடைசியில் மண்டே மேலே இருக்க கொண்டையை மறந்துட்ட மாதிரி தூக்கு மாடி கட்டு அப்பெல்லாம் இல்லை. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. லாங் ஸ்டைலுக்கு அப்புறமா நாங்கள் இப்போ ஒரு ட்ரிப் போக போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொழுகுமலை. அந்த சிக்மங்களூர் போகிறதா பிளான் பண்ணிட்டு இப்போ கொழுகுமலை போகிறோம். ஏன் அப்படி அடிக்கடி ப்ரோக்ராம் மாத்துறீங்க? எங்கே போகிறீங்க? பெங்களூர் தானே? இல்லை இல்லை, ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் ஏற்காடு. பெங்களூருக்கு நேர் ஆப்போசிட் டைரக்ஷனா ஏற்காடா? டைம் பார்த்தீங்கன்னா நைட் 2:25 ஆகுது. 1 o'clock வீட்டில் வந்து கிளம்புறதா பிளான் பண்ணிட்டு இப்போ தான் வீட்டில் வந்து கிளம்புறோம். செட்டப்லாம் ரெடி. உள்ளே வந்து ஒரு ரைடர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. அவர் வந்து எங்களோட சஸ்பென்ஸ் ரைடர், லாஸ்ட் மினிட் ரைடர் வந்து ரெடி ஆகிருக்காரு. நாங்கள் போயிட்டு மோட்டோலாக் செட்டப்பில் வந்து மற்ற வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கும் தூங்கலை, நாளைக்கும் மோஸ்ட்லி தூங்க முடியாது. எப்படி இருக்குன்னு தெரியல இந்த ட்ரிப்பு. See you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டேரியில் இருக்கோம். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தாம்பரம்க்கு பெருங்குளத்தூர் போக போகிறோம். பைபாஸ் பிடிக்கல, மெயின் ரோட்லேயே போயிட்டு போகிறோம். ஏன்னா டைம் 3 o'clock ஆக போகிறதுன்றதுனால ஃப்ரீயாக தான் இருக்குது. அதனால் நாங்கள் அப்படியே மெயின் ரோட்லேயே போயிடலான்னு இருக்கோம். ஆஸ் வெல் அஸ் வந்து எங்களோட கோ ரைடர் மிஸ்டர் ஜெயபிரகாஷ், அவர் வந்து பேக்கை வந்து கட்டலை, கையில் தான் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காரு. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே போகணும்னு சொல்லியிருக்காரு. அதை போகிறாரு பாருங்க முன்னாடி. ஏலியன் ரைடர் மாதிரி போகிறாரா? அச்சோ, நான் இவ்வளோ நேரம் வீடியோ ஆன் பண்ணாமல் வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கேங்க. என்னாச்சுன்னா பெட்ரோல் பங்க் ஒன்றுக்கு நாங்கள் போயிருந்தோம். ஆளே இல்லை, 24 hours தான். ஆனால் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் நாங்கள் கிளம்பிட்டோங்க. என்னோடய வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போது half tank பெட்ரோல் இருக்குது. அவரோட பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பெட்ரோல் இல்லை. ஒரு 40 kilometers வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரே ஒரு மிரர் மட்டும் எதுக்கு ஓப்பனில் வச்சுருக்கேன்னா, கேமரா ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதே இந்த மிரர் வச்சு தான். ஏன்னா என்னால் இங்கேருந்து பார்க்க முடியல. இவ்வளோ நேரம் நான் ஆனில் இருக்குன்னு நினச்சிட்டு தனியாக பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த 3 o'clock கூட வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் பனி பெய்யுது. இப்போ கத்திப்பாரா இறங்கிட்டு இருக்கோம். நம்மளோட ரைடரை பார்த்துட்டோம், இங்கே தான் இருக்காரு. ஓகே, ஃபைனலி மீனம்பாக்கம் கிட்ட இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்குக்கு வந்துட்டோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். இங்கே டேங்கை ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியது தான். நானும் டேங்க் ஃபில் பண்ணலான்னு இருக்கேன். வந்து என்ன ஆச்சுன்னா பிளானில் ஒரு சின்ன சேஞ்சு. தாம்பரம் பெருங்குளத்தூரில் இருக்கிற என்னோட ஃப்ரெண்டு வந்து ஷரண், அவரும் நம்ம கூட ரைடில் ஜாயின் பண்ணுறாரு. அவருமே பைக்கில் பெட்ரோல் போடலையா. ஸோ லேட் ஆனதுனால என்ன ஆச்சுன்னா, போய் பெட்ரோல் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபஸ்ட்டு போய்ட்டு பெட்ரோல் போட்டுட்டு வண்டலூரில் அந்த மெயின் பாயிண்ட்டுக்கு வர சொல்லியிருக்கோம். நாங்கள் அப்புறமா வண்டலூரில் போயிட்டு மீட் பண்ணலான்னு இருக்கோம். புதுசாக இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நிறைய மோட்டோலாக்ஸ்க்கான கண்டென்ட் எல்லாம் இந்த சேனலில் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஷரண் வந்துட்டோம். ஷருண் அந்த பெட்ரோல் பங்கில் தான் பெட்ரோல் போட்டுட்டு இருப்பான். நம்ம கீழே போனோன்னா சந்தில் சுற்றின்னு பொறுமையாக வரணும். அதனால தான் இப்படி வந்துட்டேன். அவனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன் இங்கே வர சொல்லி. சக்ஸஸ்ஃபுல்லி கிராஸ்டு ஃபஸ்ட்டு டோல் இன் அ ட்ரிப். இன்னும் இப்போ கூட அங்கே போய் நாங்கள் டென்ட்டெல்லாம் எதுவும் புக் பண்ணலை. அங்கே போயிட்டு தான் வந்து பார்க்கணும். பார்த்து வச்சுருக்கோம் ஒன்று, பட் அட்வான்ஸ் எதுவும் பே பண்ணலை. நாளைக்கு காலையில் தான் அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு கேம்பிங் வந்து புக் பண்ணணும். இல்லைனா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே நிறைய கேம்ப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதனால் எதுலையாவது ஒன்றுத்தில் நமக்கு இடம் கிடைக்காமல போய்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி ஏர்லி மார்னிங் போகிறது ரொம்பவே நல்லா இருக்குது. தூக்கம் வந்துட்டு அப்படியே அந்த தூக்கத்துலேயே ஓட்டுவாங்க. அது கொஞ்சம் நமக்கு ரிஸ்க்கு. நைட்டு ஓட்டிகிட்டு இருக்கும்போது இன்கேஸ் தூக்கம் வந்துச்சுன்னா நம்ம நின்றுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறது தான் எப்போவுமே சேஃப் நமக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம்ங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு 70 கீழே குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக ஹேண்டில் பார் வந்து வாபுல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா, இப்படி தாங்க போகுது. நான் கையை அப்புறம் விட முடியல. என்னால் ரிலாக்ஸேஷன் வேணும்னா கூட ஒரு கையாவது அட்லீஸ்ட் ஹோல்டு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், சன்ரைஸ் வியூவை நம்ம பனி வந்து மேலே பார்ப்போம்ல, அது தரையில் வந்து இங்கே ஃபுல்லாக படிஞ்சிருக்குங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு காலையில்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி டு திண்டுக்கல் பைபாஸில் போயிட்டுருக்கோம். நாங்கள் நினச்ச மாதிரி பிரியாணிலாம் ஒன்றும் சாப்பிட முடியலங்க. ஏன்னா பிரியாணி வந்து ஆஃப்டர்நூன் தான் நாங்கள் 12 o'clock மாதிரி தான் அங்கே கடை போடுவாங்களாம். நான் மார்னிங் நினச்சி தப்பாக கேஸ் பண்ணிட்டோம். ஸோ ஏதோ ஒரு ஹோட்டலில் அப்படியே வர வழியில் சாப்பிட்டு டிஃபனை முடிச்சுட்டு இப்போது திண்டுக்கல்லேருந்து தேனி, அது என்ன ரூட்டுனா வத்தலக்குண்டு ரூட்டு போனோம். அவ்வளோதான், கண்ணு முன்னாடி மலைகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தேனி கிட்ட ரீச் பண்ணிட்டோம். அவசர அவசரமா லாஸ்ட் மினிட்ல போய் ஷேவ் பண்ணிட்டு வந்துட்டு அட்டகத்தில் வருவாள். நோ, என்னடா இது? ஏய் சூப்பரா இருக்குறப்பா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணணும், ஒரு 3 நாள் முன்னாடி பண்ணணும். லாஸ்ட் மினிட் ரைட் அவர் சொல்றாரு செட் ஆகலாம், பரவாயில்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேற ஏதாவது கடையில கூட பார்த்துட்டு இல்லைன்னா வந்து எடுத்துக்கப்பா அப்படின்னாரு. என்ன மனுஷன்? சரி ஓகே, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் எத்தனை மணி இருக்கு நான் கடை இருப்பீங்கன்னா 8 மணி வரைக்கும் இருப்பேன் பண்ணாரு. டைம் பார்த்தா 7:55. 10 நிமிஷம் தான் இருக்கு. எங்கடா போறது? நீ பார்த்துட்டு வா, நீ பார்த்துட்டு வாடா, நான் கடையை சாத்திரி கிளம்புறேன். அப்புறம் அந்த கடைக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அவனும் 8 மணி இருக்கு. வேற கடைக்கு நாத்துக்கு போறதுண்டா. காலையில 5 மணிக்கு கிளம்பி சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் நாத்துக்கு போயிடலாம். 6 மணி வரைக்கும் வண்டி ஓட்டணும். 6 மணிக்கு போய் ரூம் போட்டு ஸ்டே பண்ணணும். மறுபடியும் அடுத்த நாள் வந்து போனோம். அந்த மாதிரி தான் 600 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு பண்ணோம். அப்பதான் நம்ம டயர்டும் இல்லாம இருக்கும். டிராவல் 24 மணி நேரமும் ஓட்ட முடியும். ஆமா, நீ நைட் ரைட் தான் ஓவரா டயர்ட் ஆயிடும்டா. தூக்கம் கேட்டாலே உனக்கு அதெல்லாம் பாத்துருக்கல, ரீல்ஸ் எல்லாம் பாத்துருக்கல. நைட்டு போனா திடீர்னு ரோட்ல வந்து கட்டையை போட்டு நிப்பானுங்க. ஆமா, அது நாட்டுல சொல்லவே முடியாது. ட்ரெயினுக்கே கட்டையை போடுறானுங்க, கட்டையை போடுவானுங்க, முக்கியத்துக்கு அடிப்பானுங்க ஹெல்மெட்ல. எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு சிலருங்க. இந்த ஏரியால அந்த ஏரியா நமக்கு தெரியாது, போயிட்டு தான் மாட்டிப்போம். நியூஸ்ல பார்த்து ஆந்திரால யாரோ ஒருத்தர் லிஃப்ட் கேட்டிருக்கான் எப்சில, இன்னொன்னு கொடுத்துருக்கான். ஊசி ஏதோ குத்திட்டு அவன் அப்படியே மயக்க சீக்கிரம் வந்துட்டு இருக்கான். பைக்கு தூக்கி போயிட்டு இருக்காங்க. பாவம், அந்த பைக் ஒரு 20,000 30,000 இருக்குமா, அவன் செத்தே போயிட்டான். செத்து போயிட்டானா? ஆமா. அடப்பாவி.